VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025. நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை திருவேற்காட்டில் நடந்தது. அதில் பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயல் குற்றவாளிகளுக்கு தண்டனை, தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து மாற்ற ஆதரவு உட்பட 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின் பொதுக்குழுவில் சீமான் பேசியதாவது: நாம் தமிழர் முன்னெடுக்கும் அரசியல் கோட்பாட்டை அறிந்து கொள்ளவே அரை நூற்றாண்டாகும். எல்லாமே ஈவேரா என்பது அவர்களது கோட்பாடு. இந்த நாட்டை திருடர் கூடமாக மாற்றி அதில் மக்களுக்கும் 1000 ரூபாய் பகிர்ந்தளிக்கிறது திராவிட திருட்டு கூட்டம். இந்த நிலத்தில் இருக்கும் கட்சிகளை ஒழித்து தூய ஆட்சியை உருவாக்க வேண்டும். தனித்து நின்று அங்கீகாரம் பெற்றோம். கடைசி நேரத்தில் நமக்கு சின்னத்தை ஒதுக்கினர். மக்கள் நம் சின்னத்தை தேடி 8.22% என 36 லட்சம் ஓட்டுகளை அளித்துள்ளனர். இவ்வளவு தூரம் நம்மை ஏற்றிவிட்டவர்கள் இன்னும் மீதி இருப்பதையும் நமக்கு தருவர். 2026 தேர்தலில் நம்மை ஆதரிப்பர். மடிக்கணினி, இலவச அரிசி, மோட்டார் பைக், கார், டிவி தருவோம் என அவர்கள் அறிவித்தால் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருவேன் என நான் சொல்வேன். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். தேசத்தை நாசமாக்கியது இலவசம்தான். அது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவில்லை. நாம் தமிழர் ஆட்சியில் பஸ் கட்டணம் கிடையாது. சிறந்த கல்வியை வழங்குவோம். எல்லாமே ஈவேரா என்பவர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம். என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார் என்பவர்களே ஓட்டு போடுங்கள். எத்தனை பெரியார் உள்ளனர் என ஜனவரி 3ஆம் தேதி சொல்ல போகிறேன். அன்று தற்போது அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் ஈவேராவை அடக்கம் செய்துவிட்டுதான் வெளியேறுவேன். ஊழல், பசி, பட்டினி இல்லாத நாட்டை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம். நல்ல கல்வி, குடிக்க தண்ணீர், பயணிக்க நல்ல பாதை, நல்ல மருத்துவம், அரசு மருத்துவமனைகளில்தான் அனைவருக்கும் சிகிச்சை, அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளும் அரசு பள்ளிகளில்தான் படிக்க வேண்டும் என சட்டத்தை இயற்ற வேண்டும். அப்படி செய்தால் நல்ல சமூகம் படைக்கப்படும். அதை நோக்கியே என் பயணம் இருக்கும். நான் அதிகாரத்திற்கு வந்த பின் பாலியல் குற்றம் நடந்தால் குற்றவாளிகளை உடனுக்குடன் கொன்று விடுவேன். நம் ஆட்சியில் பார்த்து போ, பெண்களை எதுவும் செய்து விடாதே என ஆண் பிள்ளைகளை பெற்றோர் அறிவுறுத்துவர். பெண் பிள்ளைகளுக்கு துப்பாக்கி சுடுதல் முதல் அனைத்து தற்காப்பு கலைகளும் கற்றுத்தருவேன். இந்துக்களை பாஜகவும் சிறுபான்மையினரை திமுகவும் அணி திரட்டுகின்றன. நாங்கள் தமிழர்களை ஒருங்கிணைக்கிறோம் என்று அவர் பேசினார். அப்ப போட்டி எதற்கும் நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படியா பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் என்னுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தாருங்கள்.